அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் இந்த வீச்சறிவால்னு சொல்லுவோம். அந்த வீச்சறிவாலை வைத்து யாராவது நம்மளை வெட்ட வந்தால் அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், பிடி போட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறேன். பாருங்கள். முதல்ல நான் செயல்முறையை காட்டிடுறேன், அப்புறம் செயல்முறை விளக்கம் கொடுக்குறேன். முதல்ல இப்போ நம்ம ஒருத்தர் சாதாரணமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு எடுத்து வெட்டுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ சரி ஒன்று சொல்லு, இதெல்லாம் செயல்முறை. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம இந்த காலுடைய சுவடை மாற்றணும். இப்போ நேராக இப்போ நிற்கிறோம். இப்போ நிற்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த வலது காலை எடுத்து லேசாக முன்னாடி, இந்த வலது காலை எடுத்து இந்த வலது காலை எடுத்து லேசாக முன்னாடி வச்சு, இடது காலை பின்னாடி வச்சு வலது கையால் தடவணும். நிற்கும்போது அப்படி தடவணி ரெண்டு கையும் இங்கே பிடிக்கணும். ரெண்டு கையும் இங்கே பிடித்த உடனே இந்த மறுபடியும் இந்த இடது காலத்துக்கு இங்கே வச்சு திருப்பி விட்டீங்கன்னா இந்த வீச்சு பறந்துடும். அவ்வளோதான். பறந்ததுக்கு பிற்பாடு இந்த கையை தட்டி விட்டிங்கன்னா கீழே விழுந்துடுவாங்க. அவ்வளோதான். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரியா? மீண்டும் ஒரு இடம் காட்டி தர்றேன். நீங்கள் ஆளுக்கு ஒரு சரி. இப்போது மெதுவாக காட்டுறோம் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ நிற்கும்போது இந்த வலது காலை முன்னுக்கு வைத்து இடது காலை பின்னாடி வச்சிங்கன்னா கை பாருங்க எப்படி வருது. இப்படி வரக்கூடியது இவ்வளவு தொலைவில் நம்ம வெட்டக்கூடியது, இங்கே வெட்டக்கூடியது. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே இதெல்லாம் கொண்டு வர முடியாது. கத்தி கொண்டு வாங்க. வராது. நம்ம என்ன பண்ணணும், இந்த பிடியை இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு பாருங்க, இப்படி தூக்கிட்டு வீசிங்கன்னா வீச்சு பறந்துடும். அவ்வளோதான். சரியா? பறந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக மெதுவாக காட்டிக்கிறேன். இப்போ வெட்டும்போது கரெக்டாக இப்படி வரைக்கும் மாதிரி இந்த மாதிரி தடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த கத்தி நம்ம பக்கத்தில் வர முடியாது. பிடிக்கும் முறை மட்டும் இந்த கையை இப்படி விட்டு இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிக்கணும் பாருங்கள். இந்த கை இப்படி விட்டு இப்படி பிடிச்சிட்டு இந்த கை இங்கே தான் இருக்கணும். பிடிச்சிட்டு பாருங்க, இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கத்தியாகப்பட்டது பறக்கும். இப்படி இருக்கோ பிடிங்க. நல்லா என்ன தான் இருக்குமோ பிடிச்சிருந்தாலும் இந்த கத்தி அதுக்கு மேலே எப்படி பறந்து பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவர் இதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டார். புரியுதா? இந்த இடத்துல நம்ம அப்படி காலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முட்டியை கரெக்டாக அந்த காதுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக நகர முடியாது. ஒரு நாள் அவ்வளோதான் முடிஞ்சது. சரியா? சரி. இன்றைக்கி நாம் இந்த கத்தி பிடியில் ஒரு விஷயத்தை சொன்னோம். இனி அடுத்ததாக இந்த கத்தி வெட்டும்போது காலில் வெட்டுனாங்களாம் இல்லை, இல்லாட்டி இப்படி ஏதாவது பாருங்க, கத்தியில் திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இருந்து வெட்ட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு பின்னாடி அப்படின்னு வீசுகிறான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் போயிட்டுருக்கேன், அது வாட்டி பின்னாடி வர்றாரு. நம்ம கண்கள் எப்போவுமே நம்ம இந்த கலையை கற்றுக்கு போய் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கண்கள் நாலா பக்கமும் இருக்கணும். பின்னாடி இருக்கணும், பக்கவாட்டில் இருக்கணும், முன்னாடி இருக்கணும். அப்போ நம்ம லேசாக கண்களை அந்த கடைக்கோடு கொண்டு வச்சாலே பின்னாடி என்ன நடக்கும் நமக்கு தெரிஞ்சு பாருங்க. பின்னாடி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்துட்டுங்களா, இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நிலம் பேசிகிட்டு இருக்கிறோம், பின்னாடி திடீர்னு வெட்டுறாரு. வெட்டுக்க பாரு, நான் கண்ணில் பார்த்து தான் இருக்கேன். பார்த்தீங்களா? அவ்வளோதான். பிரித்த உடனே அதே போல் நீங்கள் அப்ளை செய்தது போலே செய்யலாம். அவ்வளோ. புரியுதுங்களா? இப்படி பிடி போட்டிங்கன்னா அவ்வளோதான். இது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் வருமத்தில் முட்டியை வருமத்தில் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் பயங்கரமாக இருக்கும். இது மாதிரி பின்னாடி இருந்து யாராவது பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், பின்னாடி இருந்து வெட்ட வந்தால் ஸோ மெதுவாக காட்டி தர்றேன். இப்போ பின்னாடி இருந்து பாருங்கள், வெட்டும் போது என்ன பண்ணணும்னா, இந்த வலது காலை எடுத்து இடது பக்கமாக வைக்கணும். நமக்கு இடது பக்கமாக வலது காலை வச்சிங்கனாலே என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பார்வை நம்ம கையில் பாருங்க. இப்போ நிற்கிறோம், லேசாக அந்த கடைக்கோட்டில் இப்படி பார்த்தீங்கனாலே பின்னாடி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், வெட்டுங்க. வெட்டும்போது பாரு, அவ்வளோதான். இந்த கை இடது கையில் தடுத்துடணும். தடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கத்தி வரக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், வலது கையை உள்ளே விட்டு இங்கே பிடிக்கணும். இந்த உள்ளே விடும்போது பாருங்கள், இந்த இடத்துல கை இந்த
முட்டி வந்து இங்கே கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதான். நீ இந்த முட்டி இங்கே வச்சுட்டா முடிஞ்சிச்சு. நல்லா வச்சு ஒரே ஊன் அப்படி ஊனிடணும். அப்படி ஒரே ஊனிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த முட்டி இங்கே ஊனிங்கன்னா அவ்வளோதான், எந்திரிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சரி, இன்னொரு இடம் கூடி தெளிவாக நம்ம காட்டலாம். நீங்கள் வாங்க பாரு. இப்போ நிற்கும்போது பார்க்குறோம் பாரு, வெட்டுங்க பாரு. அவ்வளோதான், பிடிச்சாச்சு. இந்த கையை அங்கே வச்சுட்டு இதான், அவ்வளோதான். இது இந்த கை வந்து கரெக்டாக இப்படி இருக்கணும். அவ்வளோதான், நகர முடியாது. நகர முடியுமாப்பா? முடியலைங்க. புரியுதா? அதுபோல் எவ்வளோ பெரிய வீச்சு கொண்டு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கத்தி கொண்டு வந்தாலும் நம்ம வந்து நம்முடைய அந்த கலையில் சுவடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவடு முறையை சரியாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை நம்ம தற்பாதுகாத்துக்க முடியும். இதுக்கு நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறது தேவையில்லை. சரியான ஒரு இடம், பொருள், ஏவல் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்மளால் செய்ய முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.